இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த அளவிற்கு அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அது வெறும் தேர்தல் தோல்விங்கிறதோட முடியல. பல பல கட்சிகளும் தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க அடுத்தடுத்த செயல்பாடுகள் இறங்கிட்டாங்க. ஆனா இங்க இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்பது என்பதுல தொடங்கி இன்னைக்கு அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் தினமும் சுவராசியமான செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன நடக்கிறது என்று ஒரு விறுவிறுப்பான ஒரு காட்சிகளாக, அடுத்து என்ன நடக்க போகுது என்று ஒரு மர்மமாக என்றெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அடிப்படையில நான் என்ன பாக்குறேன்னா, இது அதிமுகவில் நடக்கிற அந்த தலைமையை யார் கையில பிடித்துக் கொள்வது என்பதற்கான அந்த போராட்டத்தின் உச்சம்தான். அண்மையில் ஏற்பட்ட இந்த சில நிகழ்ச்சி போக்குகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அதனுடைய உச்சகட்டம் என்று பார்ப்பதை விட அடிப்படையில் அதிமுக தலைமையை கைப்பற்றுவது என்கின்ற அவருடைய இந்த உள் போராட்டம் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய அடுத்த இன்றைய அளவில உச்சத்துக்கு வந்திருக்குது. அடுத்த உச்சத்துக்கு கூட போகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்கு? ஒரு பக்கம் நீங்க சொன்னது மாதிரி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த குழு பொதுக்குழுவை கூட்டுங்க, அதுல பேசுவோம் சொன்னப்ப அதுதான் அவருடைய அமைப்பு சட்டத்தின்படி உயர்ந்த அதிகாரம் உள்ள அமைப்பு என்பதால் அதை கூட்ட சொல்கிறார்கள். அதை கூட்ட மறுத்துவிட்டு இவராக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த 25 பேர் அந்த பக்கம் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த பிறகு அவரிடமிருந்த கட்சி பொறுப்புகள், மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட அதை நீக்கி விட்டார் என்பது, அந்த இடங்களை புதியவர்களை நியமித்து விட்டார் என்பதால் தெரிகிறது. எனவே ஆனாலும் கூட ஒரு 80க்கு மேற்பட்டவர்கள் உடனடி அழைப்புல கூடியிருக்கார் என்பது கொஞ்சம் எஸ்பி வேலுமணி தரப்பினரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது, கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது என்பதாகவும் தெரிகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால், அவர்கள் எதிர்பார்த்தபடி மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி தரப்பிலிருந்து தங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஏன்னா 25 பேர் நாங்க இருக்கிறோம், ஆனா கூட ஒரு 7 பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு இந்த கட்சி தாவல் பிரச்சனை வராது, அந்த சட்டம் நம்ம மேல பாயாது,